ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபிங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அம்மா செஞ்சு வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா? அவங்களுக்காக இன்றைக்கி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே கருன்னு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாஸ் கூட தான் தொட்டு சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. சும்மாவே அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிபி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அப்போ தான் நீங்களும் உடனே உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்க முடியும். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாவாங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு எப்படி இந்த ரெசிபி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு நல்லா வந்து சீவி எடுத்துக்கலாம். நம்ம கேரட்லாம் துருவி சீவி எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படி எடுத்துக்கிறேன்னா, நல்லா வந்து மாவு மாதிரி நமக்கு வேணும். அதுக்காக தான். மசிச்சோம்னா கூட அந்தளவுக்கு மாவு கிடைக்காதில்ல. அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள். நீங்கள் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா உங்கள் குழந்தைக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த கரண்டி வச்சு நல்லா அமுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவில் ஒட்டவே ஒட்டாது. தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி அமுத்தி கலந்தோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மையாக இருக்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா அப்படி அமுத்துறோம் அப்படின்னா நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். இது ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சா? இது வந்து ஒரு ஓரமாக அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து மைதாவில் தான் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கண்டிப்பாக. அதில் 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா சளிச்சிக்கலாம். நம்ம கடையில் வாங்கின மாவு எதாக இருந்தாலுமே நல்லா சளிச்சிட்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது. சளிச்சதுக்கு அப்புறமா அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 3 பிஞ்ச் அளவுக்கு வந்துச்சு. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லைட்டாக நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். சீரகம் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மைதா மாவு கூட நம்ம சாப்பிடும்போது உருளைக்கிழங்குலாம் சேர்த்து பண்ணியிருக்கோம்ல, அதனால குழந்தைங்களுக்கு டக்குன்னு டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு கிழங்குல நம்ம பெருங்காய பவுடர்லாம் எதுவும் சேர்க்கல, அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல்லு வரும். அதனால சேர்க்காம நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு கை வச்சு நல்லா அமுத்தி நல்லா வந்து சாஃப்டாகிக்கும் மாவை. அதுக்கப்புறம் மாவை வந்து எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் எப்படி நம்ம சப்பாத்தி ரவுண்டாக தேய்ப்போமோ அந்த மாதிரியே வந்து விரித்து விட்டுக்கலாம். நல்லா எவ்வளோ தூரம் முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக நீங்கள் தேய்க்க நம்ம செய்கிற ஸ்நாக் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். அதுதான், ஒன்றும் இல்லை. ரொம்ப கனமாயிட்டா கடிக்கும் போது கொஞ்சம் வதக்கணும், ஒரு மாதிரி கனமாகவும் இருக்கும். அது மொறுன்னு இருக்காதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு வந்து சத்தியமாக அது பிடிக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு விரிச்சுக்கோங்க. மைதா மாவு வந்து சப்பாத்தி மாவை விட நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்க முடியும். அதனால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ பெருசாக தேய்ச்சிட்டேன் பார்த்தீங்களா? மாவை 2ஆக பிரிச்சுட்டேன். அந்த ஒரு மாவில் எவ்வளோ பெருசாக தேய்ச்சி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா? அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சென்டரில் மட்டும் ஒரு சின்னதாக வீட்டில் என்ன இருக்கோ, ஒரு கப்போ ஒரு டவராவோ ஏதோ ஒன்று எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த நடுவில் மட்டும் நமக்கு மாவு வேணும். சுற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, ஒரு பேஸ்ட் மாதிரி, அதை வந்து நமக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட மசாலா. இப்போ இந்த கப்பு நான் கவுத்துட்டு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் கப்பு கவுக்காமல் உங்களுக்கு ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் விட்டுட்டு உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்கள் டேலண்ட்டு தான். எனக்கு வந்து கடகடன்னு வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கப்பை நான் நடுவில் அப்படியே கமுத்து வச்சுட்டு சுற்றி அப்படியே இந்த மசாலாவை ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா அது எதுக்குன்னா அப்படி நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கும் போது தெரியும் பாருங்களேன், அதுக்காக தான். ஏன்னா மசாலா வந்து வெளியில் போயிடாமல் அது வந்து இருக்கணும், அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா அமுத்தி எவ்வளோ தூரம் முடியுமோ அந்தளவுக்கு அந்த மசாலாவை நல்லா அமுத்தி அப்படியே ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. அந்த நம்ம நடுவில் ஒரு கப்பு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கிளாஸில், அதை சுற்றி வரணும். அதே மாதிரி
நம்ம தேய்ச்சிருந்த அந்த மைதா மாவு அந்த ரவுண்ட் ஷேப்பை விட்டு வெளில போயிடக்கூடாது. அதில் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி நான் எப்படி ரவுண்டாக அது மாதிரி தேய்க்கிறேனோ அந்த மாதிரி. நான் ரொம்ப அழகாக ரவுண்டாக தேய்க்கல, ஆனால் எந்த அளவுக்கு அந்த அப்படி ஃபுல்லாக பரப்பி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா வெளியில் பிரிஞ்சு போகாது. அப்புறம் வந்து அது கப்பை எடுத்துகிட்டு நம்ம கத்தி வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்படி 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 கோடு போட்டுக்க வேண்டியதா. பாருங்கள், இப்படி ஒரு நேரம் ஒரு கோடு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கோடு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கோடு, எத்தனை கோடு போட்டிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து நான் இப்போ இந்த மாதிரி பொறுமையாக தான் கட் பண்ணுறேன், ஏன்னா நீங்களும் அந்த மாதிரியே பொறுமையாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எத்தனை கோடு கட் பண்ணியிருக்கேன்னு. கட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து கத்தி அப்படி வச்சுட்டு ஒரு 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 ஸ்லைஸாக அப்படி இருக்கா, அதில் வந்து ஒரு சைட்லேருந்து, அதாவது பெரிய பாகத்துலேருந்து அப்படியே சுற்றிட்டு போகணும். மேலேருந்து சுற்றிட்டு வர வேணாம், கீழேருந்து அப்படியே சுற்றிட்டு போனீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்பேஸும் அந்த கப்பு வச்சதும் எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ தான் மாவு வந்து அந்த மசாலா பிரிஞ்சு போயிடாமல் மாவு வந்து அப்படியே ரோல் பண்ணி இருக்கும். அவ்வளோதான், அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கிட்டோம். அதோட கார்னரை வந்து லேசாக அப்படியே லைட்டாக ஒரு அமுத்து, ரொம்ப கிடையாது, லைட்டாக ஒரு அமுத்திட்டு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் அப்படியே ரோல் பண்ணி பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அந்த உருளைக்கிழங்கோட அந்த ஃப்ளேவரு நல்லா உள்ள வெந்து சாஃப்டாக இருக்கும், மாவு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அவங்க அப்படியே கடித்து சாப்பிடும்போது வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா இன்றைக்கி ஏதோ புதுசாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு என் பிள்ளைங்களே என்னை பாராட்டினாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் செஞ்சாச்சு, எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். அடுத்து வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு தான் நிறைய ஊற்றலை, ஆனால் அகலமான பாத்திரத்தில் வச்சுருந்தேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பாத்திரத்தில் வந்து எண்ணெய் பலகாரம் செய்வீங்களோ அதில் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் பொரிச்செடுக்கலாம், கடலெண்ணெயிலையும் பொரிச்செடுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு அகலமாக இருந்துச்சுன்னா 5-6 பீஸ் வந்து போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. போடும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு எண்ணெயோட சூடு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கீழெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்க போகிறோம். திருப்பி விட்டதுக்கப்புறமா நல்லா வெந்துருச்சுன்னா அந்த பபிள்ஸோட தன்மை வந்து அடங்கிரும். அப்போ வந்து நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 சைடும் வெந்துட்டு இந்த மாதிரி கலர் கொடுக்கும், அவ்வளோதான். ரொம்ப வந்து கலர் மாறுற அளவுக்கு வேண்டாம், டேஸ்ட்டு மாறிடும். இப்போ 2 சைடு நல்லா அப்படி நல்லா வெந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை அப்படியே வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது, டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப காரம் கிடையாது. உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஸ்நாக்ஸு. ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மைதா வச்சு டக்குன்னு ஒரு ஸ்நாக். இது வந்து புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்களே இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பிளேட்டில் அப்படியே எடுத்து மாற்றிக்கோங்க. நான் பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிட்டா. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை அப்படியே நானே எடுத்து சாப்பிட்டேன், நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். மைதா மாவும் அடிக்கடி வேண்டாம், எப்போவாவது செஞ்சு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் நிச்சயமாக கூட மீட் பண்ணுவேன். ஓகே, பாய்.